விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் 2 months ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே அந்த மாதத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த தேதியில் என்ன பண்ணணும், அந்த தேதியில் முயற்சிகளை ஆரம்பித்தா வெற்றி கிடைக்கும், அல்லது பண வரவு வரும், அல்லது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற தேதிகள்லாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே அது ரிசல்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் எல்லாருமே ஃபோன் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 15 30 வரைக்குமான காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபாரம் செய்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது. இதில் வியாபாரம் செய்பவர்கள்ங்கும்போது அவங்கள நம்ம தேதியின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு, 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் 15 30 வரைக்கும். அதே போல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்குன்னு இந்த தேதியின் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். கவனமாக பகுதியை பார்த்து பயன்பெறுங்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வியாபார ஓனர்ஸுக்குமே இலவச பொது பலன்கள் அப்படிங்கிற பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. அது ஒவ்வொரு மாதமுமே நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்து பயன்பெறாங்க. உங்களுக்குமே உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியனுக்கும் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வியாபார பெயர்லாம் அனுப்பலாம். அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 30, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதத்தின் 2வது பகுதியுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமையுது. ஒரு சில வியாபார ரீதியான வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில நேரங்களில் வியாபாரிகள் நாங்கள் முதலீடு அதிகமாக போட்டிருக்கோம், ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, அல்லது மணி ரொட்டேஷனுக்கு கூட வியாபாரம் ஆக மாட்டேங்குதும்பாங்க. பட் இந்த காலகட்டம் அப்படி இருக்காது. ரொம்ப ஒரு ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்களை தரும், பணங்காசை தரும். அதில் முதலாவதாக வரக்கூடியது 19 ஏப்ரல் 2025 உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுது. 15 கூட நல்ல நாள் தான். 15 ஏப்ரல் 2025 பண வரவுக்கான நாள் தான். அந்த தேதியில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு அமௌண்ட்டுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிலுவையில் இருக்கிற அமௌண்ட்டு கூட உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். அதே போல் 19 ஏப்ரல் 2025 அதற்கு அடுத்தபடியாக 24 ஏப்ரல் 2025 பண வரவுக்கான உகந்த நாள். புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவதற்கான மிக அற்புதமான நாளாக அது அமையுது. 29 ஏப்ரல் 2025 இந்த தேதி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக தெய்வ அனுகூலத்தால் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையுது. இந்த தேதியில் உங்களுடைய வியாபாரம் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் கடவுளை வணங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிஸ்னஸை குரோத்தை பெரிதளவுக்கு அது உங்களுக்கு கை தூக்கி விடும். ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை தரும். ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு சில விஷயங்களை சாதித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க 19ஆம் தேதி தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் செய்ய ப்ரொவைட் பண்ணும். ஒரு சில தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளுமே வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலிகளை தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னென்ன தேதிகள்னால் 18 ஏப்ரல் 2025 இதில் இந்த 18ங்கிறது கேலண்டர் முகூர்த்த நாளாகவே போட்டிருந்தாலுமே தயவுசெய்து எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுடைய உழைப்பை உரிந்து கொண்டு அதற்குரிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத தராமல் போயிடும். 17 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பெரிதாக ரிசல்ட்ஸ் தராமல் உங்களை கொஞ்சம் அலக்களிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 26 ஏப்ரல் 2025 இந்த தேதிகளையுமே நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்கள், வியாபார ரீதியாக நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்தாலோ இது எதுவுமே பாசிட்டிவாக அமையாது. ஸோ இந்த தேதியுமே அறவே தவிர்த்து கொள்வது நலம். 6ஆம் தேதி சேர்ந்தவர்கள் பொதுவாக 6, 15, 24 தேதிகளில் பிறந்த நீங்கள்
ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை ரொம்ப அதிகமாக ஆராய்வீங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சோட போயிட மாட்டீங்க. கிளிக் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணிக்குவீங்க. பட் அதை மீறி ஒரு சில நேரங்கள் நமக்கு கால சூழ்நிலைகள் சரியில்லாத சமயத்தில் தான் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்குவீங்க. 6ஆம் தேதிக்குரிய வியாபாரமாக செய்யக்கூடியவர்கள் முடிந்தவரை அதை வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும். இப்போ நீங்கள் உணவு தொழிலில் இருக்கீங்கன்னா ஒரு தீம் பேஸ்டு ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், இட்டாலியன் ஃபுட்டாகவோ செட்டிநாடு ஃபுட்டாகவோ, அது மாதிரி தீம் பேஸ்டு ஆந்திரா குசைன், இந்த மாதிரி தீம் பேஸ்டாக நீங்கள் போகணும். ஜுவல்லரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சில பேர் ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க, லைட் வெயிட் ஜுவல்லரி சொல்லுவாங்க. அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது, ஏன்னா லக்ஸுரியில் நீங்கள் தான் பீக்காக இருப்பீங்க. ஒரு விஷயம் குவாலிட்டியாக இந்த தரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் கொடுப்பதற்கான ஒரே ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அது மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும். உண்மையிலேயே இந்த ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதி ப்ராமிசிங்கான ரிசல்ட்ஸை கொண்டு வரப்போகுது. கூடுதலாக நான் எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும், அந்த தேதியை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது அது உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த மாதத்தின் 2வது பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதில் நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்தந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பேன், ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துருங்க, எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு. அந்த தேதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தான் ரொம்ப வந்து தேவையில்லாத அலைச்சலாகவும் எஃபோர்ட்டு ரொம்ப அதிகம் வாங்கிட்டு 1% கூட ரிசல்ட் கொடுக்குறது மாதிரி இல்லாமல் போயிடும். அதனால் அது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் வரவுக்கான நாட்கள்லையும் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸுமே நீங்கள் வந்து செய்துட்டு இருக்கும்போது ஒரு சில பிஸ்னஸ் நல்லா போகலாம், ஒரு சில பிஸ்னஸ் வந்து காரணமே இல்லாமல் வந்து ரொம்ப டல் அடிக்கலாம். பட் இதை என்ன பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு நம்ம அடிப்படையிலே செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பிஸ்னஸ் நன்றாக பொருந்திருக்கா. அல்லது ஒரு சில பேர் இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறதா இருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு லாபங்களை தருமா, இவ்வளோ முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமே அது லாபங்களை தருமா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு உங்கள் பிஸ்னஸ் நேமு, அப்புறம் உங்களுடைய அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்போஸ் உங்கள் கூட யாராச்சும் பார்ட்னர் இணைந்து பண்ண போகிறாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நேம் நல்லா இருக்கா இல்லையா, அப்படி நல்லா இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா இருந்துச்சுன்னா ஏன் நல்லா இருந்துச்சு, எல்லா தகவல்களையுமே நான் தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணி இருக்குது, நான் கேட்ட டீட்டெயிலில் அனுப்பி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.